إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருப்பத்தூர் மாவட்டம் சார்பாக பிதாத் ஒழிப்பு மற்றும் சமுதாய பாதுகாப்பு மாநாட்டு திடலில் பிதாத் குறித்து இஸ்லாத்தின் எச்சரிக்கை என்ற தலைப்பின் கீழ் கண்காட்சி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி அரங்கத்தில் பிதாத் குறித்து இஸ்லாத்தின் எச்சரிக்கையில் பிதாத் குறித்து இறை தூதருடைய எச்சரிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த காணொளி மூலியமாக பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அகிலத்தாரின் அருளாளனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் பரிசுத்த இஸ்லாமிய மார்க்கம் நபி அவர்கள் காலத்தோடு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அவர்களுக்கு பிறகு வேறு யாரிடமும் தேவையாகாத அளவிற்கு தெளிவான மார்க்கத்தில் நம்மை விட்டு சென்றுள்ளார்கள். பிதாத் குறித்து இஸ்லாத்தின் எச்சரிக்கை. உங்களிடையே நான் மிக முக்கியமான ஒன்றை விட்டு செல்கிறேன். அதை நீங்கள் பலமாக பற்றி கொண்டால் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அது அல்லாஹ்வின் வேதமாகும் என்று கூறிவிட்டு மறுமை நாளில் உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கப்படும் போது நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், நீங்கள் இறை செய்திகள் அனைத்தையும் எங்களிடம் தெரிவித்து விட்டீர்கள். உங்களது நபித்துவ பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றிவிட்டீர்கள். சமுதாயத்தார் மீது அக்கறையுடன் நடந்து கொண்டீர்கள் என நாங்கள் சாட்சியமளிப்போம் என்று கூறினர். உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தமது சுட்டு விரலை வானை நோக்கி உயர்த்தி சைகை செய்துவிட்டு பிறகு அதை மக்களை நோக்கி தாழ்த்தி, இறைவா இதற்கு நீயே சாட்சி, இறைவா இதற்கு நீயே சாட்சி, இறைவா இதற்கு நீயே சாட்சி என கூறினார்கள். பிறகு இந்த உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். எனது அருட்கொடையை உங்களுக்கு நிறைவாக்கிவிட்டேன். இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக பொருந்தி கொண்டேன். அல் மாயிதா. மேலும் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்ட எதையும் நான் கட்டளையிடாமல் விட்டுவிடவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்த எதையும் நான் தடை செய்யாமல் விட்டுவிடவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, இவ்வுலகத்தில் அனுப்பப்பட்டுள்ள ஒவ்வொரு இறை தூதரும் தத்தமது சமுதாயத்திற்கு அனைத்து இறை செய்திகளையும் தெளிவுபடுத்திவிட்டுதான் சென்றுள்ளார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மார்க்கம் வெண்மையானதாக இருக்கும் நிலையில் நான் உங்களை விட்டு செல்கிறேன். அதனுடைய இரவும் பகலை போன்றதாகும். அழியக்கூடியவனை தவிர வேறு யாரும் எனக்கு பிறகு அதை விட்டு வழி தவற மாட்டான். நூல் அஹ்மத். பிதாத் குறித்து அல்லாஹ்வின் எச்சரிக்கை. தான் செய்த செயல்களின் காரணமாக நஷ்டமடைந்தோரை பற்றி அல்லாஹ்வின் எச்சரிக்கை. செயல்களில் மிக நஷ்டமடைந்தோரை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கவா என்று நபியே கேட்பீராக. அவர்கள் யாரெனில் இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி பயனற்று போனது. அவர்களோ தாம் நற்செயல் புரிவதாக எண்ணிக்கொள்கின்றனர். அவர்கள்தான் தம் இறைவனின் வசனங்களையும் அவனது சந்திப்பையும் மறுத்தவர்கள். அதனால் அவர்களின் செயல்கள் அழிந்துவிட்டன. எனவே மறுமை நாளில் அவர்களுக்காக எந்த எடையையும் நிறுவ மாட்டோம். அல் குர்ஆன். மேலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வும் அவனது தூதரும் வழிகாட்டிய முறையில் பின்பற்றாமல் தத்தமது தலைவர்களும் முன்னோர்களும் சொல்வதே இஸ்லாம் என்று நம்பி பின்பற்றியவர்கள் நரகில் தள்ளப்படுவார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் அந்த நாளில் நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே
இறைத்தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே என்று கூறுவார்கள். எங்கள் இறைவனே, எங்களின் தலைவர்களுக்கும் எங்களின் பெரியோர்களுக்கும் கட்டுப்பட்டோம். எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள். எங்கள் இறைவனே, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடுப்பாயாக, மேலும் அவர்களை மிக கடுமையாக சபிப்பாயாக என்று கூறுவார்கள். அல் குர்ஆன். பிதாத் குறித்து இறைத்தூதரின் எச்சரிக்கை. மார்க்கத்தில் வரம்பு மீறுதல் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை அழித்ததெல்லாம் மார்க்கத்தில் வரம்பு மீறுவதுதான். நூல் சுனன் இப்னு மாஜா. அமல்கள் மறுக்கப்படும். நம்முடைய இந்த மார்க்க விவகாரத்தில் அதில் இல்லாததை புதிதாக எவன் உண்டாக்குகிறானோ அவனுடைய அந்த புதுமை நிராகரிக்கப்பட்டதாகும். நூல் புகாரி. சாபம் உண்டாகும். மதீனா புனித நகரமாகும். அதில் யார் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை புகுத்துகிறானோ அல்லது புதியவற்றை புகுத்துபவனுக்கு அடைக்கலம் அளிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வின் சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து மக்களின் சாபமும் ஏற்படும். அவன் செய்த கூடுதலான வழிபாடு மற்றும் கடுமையான வழிபாடு எதையும் மறுமை நாளில் அல்லாஹ் ஏற்க மாட்டான். நூல் முஸ்லிம். புதுமையை தடுத்த இறைத்தூதர். பராவு பின் ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய துஆவை நான் திரும்பி ஓதி காட்டுகிறேன் என்று நபி அவர்களிடம் கூறிவிட்டு, நீ அனுப்பிய உன் நபியையும் நான் நம்பினேன் என்பதற்கு பதிலாக நீ அனுப்பிய உன் ரசூலையும் நான் நம்பினேன் என்று நான் சொல்லிவிட்டேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நீ அனுப்பிய உன் நபியை நம்பினேன் என்று சொல் என எனக்கு திருத்தி சொன்னார்கள். நூல் புகாரி. சஹாபாக்களின் செயலை கண்டித்த இறைத்தூதர். அன்னல் ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபிகளாரின் வணக்க வழிபாட்டை விசாரித்த மூவரில் ஒருவர் இரவு முழுவதும் நின்று வணங்குவதாகவும், மற்றொருவர் காலமெல்லாம் நோன்பு நோற்பதாகவும், மற்றொருவர் திருமணம் செய்ய மாட்டேன் என்று பேசிக்கொண்டார்கள். இதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீதானையாக உங்களை விட அதிகமாக நான் அல்லாஹ்வை அஞ்சுபவன் ஆவேன், அல்லாஹ்வை பயந்து நடப்பவன் ஆவேன். ஆயினும் நான் நோன்பு நோற்கவும் செய்கிறேன், விட்டுவிடவும் செய்கிறேன், தொழுகவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன். மேலும் நான் பெண்களை மணமுடித்ததும் உள்ளேன். ஆகவே என் வழிமுறையை யார் கைவிடுகின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லர் என்று கூறினார்கள். நூல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அப்துல்லா, நீ பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்குவதாக எனக்கு கூறப்படுகிறதே என்று கேட்டார்கள். நான், ஆம் அல்லாஹ்வின் தூதரே என்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இனி அவ்வாறு செய்யாதீர். சில நாட்கள் நோன்பு வையும், சில நாட்கள் விட்டுவிடும். சிறிது நேரம் தொழும், சிறிது நேரம் உறங்கும். ஏனெனில் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உமக்கு இருக்கின்றன. கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கு இருக்கின்றன. மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கு இருக்கின்றன. விருந்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உமக்கு இருக்கின்றன. நூல் புகாரி. மறுமையில் தண்டனை. கௌசர் தடாகத்தில் சிலர் தடுக்கப்படுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மறுமை நாளில் எனது சமுதாயத்தார் எனது அல் கௌசர் எனும் தடாகத்திற்கு வருவார்கள். ஒருவர் தமது ஒட்டகத்தை விட்டும் பிறரது ஒட்டகத்தை விரட்டுவதை போன்று நான் அந்த தடாகத்தை விட்டும் சிலரை விரட்டுவேன் என்று கூறினார்கள். மக்கள், அல்லாஹ்வின் நபியே, எங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், வேறெவருக்கும் இல்லாத ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கும். அங்க தூய்மை செய்ததன் அடையாளமாக பிரதான உறுப்புகள் பிரகாசிப்பவர்களாக என்னிடம் நீங்கள் வருவீர்கள். உங்களில் ஒரு குழுவினர் என்னை விட்டு தடுக்கப்படுவர். அவர்களால் என் அருகில் வந்து சேர முடியாது. அப்போது நான், என் இறைவா, இவர்கள் என் தோழர்கள் என்பேன். அப்போது வானவர் ஒருவர் என்னிடம், உங்களுக்கு பின்னால் இவர்கள் புதிதாக உங்களது மார்க்கத்தில் என்னென்ன உருவாக்கினார்கள் என்று உமக்கு தெரியுமா என்று கேட்பார். நூல் முஸ்லிம். நன்மை என்று எதிர்பார்த்து செய்யும் அனைத்து புதுமையும் நரகத்தில் தள்ளும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் செய்யும் ஒவ்வொரு உரையிலும் புதுமையை குறித்து எச்சரிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். நடைமுறையில் மிகவும் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும். காரியங்களிலெல்லாம் மிக தீயது மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உருவானவையாகும். புதிதாக உருவாகக்கூடியவை அனைத்தும் பிதாத்துகளாகும். ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும். நூல் நசாய். ஆக நாம் மார்க்க விவகாரங்களையும் வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வின் கட்டளையின்படியும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் அமைத்து கொண்டால் அல்லாஹ் வாக்களித்த சொர்க்கம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்வழியில் பயணிக்க செய்வானாக. உங்களுக்கு கட்டளையிட்ட எதையும் நான் கட்டளையிடாமல் விட்டுவிடவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்த எதையும் நான் தடை செய்யாமல் விட்டுவிடவில்லை.